இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தை மாதம் வரப்போகுது. தை மாத ராசி பலனை பார்த்துடலாம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம். ஜனவரி 15 சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு மாற போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. மகர சங்கராந்தியான தை மாதத்தில் 12 ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. கிரகங்களின் ராஜாவும் ஆத்மகாரகனுமான சூரிய பகவான் ஜனவரி 15 மத்தியான டயத்தில் 2:32 மணிக்கு மகரத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா 10வது மாதம், அதாவது 10வது மாதம்தான் தை மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறாரு. மகர மாதம்னு அழைக்கப்படுது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது. அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம். அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 15 திங்கட்கிழமையில் அதிகாலையில் 2:54 மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் பயணம் செய்கிறாரு. அதனால் வீடு சொத்து நிலமெல்லாம் வாங்குவீங்க. மேலும் பார்த்திங்கன்னா கேந்திரான்னு சொல்லக்கூடிய லக்னம் 4, 7, 10 இடங்களில் செவ்வாய் இருக்கிறனால ருசக யோகம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதிக்கு பின்னாடி ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படையும். ருசகயோகம் கிடைக்க போகிறது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடிக்கடி வெளியூருக்கு செல்லும் நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரம் மூலம் பண வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்வங்களுக்கு லாபம் சிறப்படையும். மேலும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் கூடும்னே சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த தை மாதத்தில் எதிர்பாராத வேலை மற்றும் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்படுது. இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா புதிதாக எதையும் முயற்சி செய்யாமலே இருங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதியுது. பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். அர்த்தாஷ்டம சனி விலகி விட்டதுனால இனி உடல்நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான். உங்கள் ராசியை பொறுத்தவரை 3, 6 இந்த இடங்களுக்கு அதிபதி ஆவார் குரு பகவான். ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக குரு பகவான் விளங்கினாலும் அவர் பார்வைக்கு ஓரளவு நற்பலன் கிடைக்க வேண்டும். அதனால் பார்க்கும் பொழுது சகோதரர்கள் மூலம் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலும். உறவினர்களால் மனஸ்தாபங்கள் மாறும். பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி நிலையாகலும். ஜனவரி 19 தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு போகிறது யோகம்தான். வெற்றிகள் ஸ்தானத்திற்கு செல்லும் ராசிநாதன் உங்களுக்கு வெற்றியை அள்ளி வழங்குறாரு. குறிப்பாக சகோதரர்களுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. மன உறுதி அதிகரிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் கிட்டும். ஜனவரி 27 மகர ராசிக்கு புதன் வர்றாரு. உங்கள் ராசிக்கு 9, 12 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சுகங்களும் சந்தோஷங்களும் இல்லத்தில் நிலவும். முக்கிய புள்ளிகள் ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சால் அது கைகூடும். தற்காலிக பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி கிடைக்கும்.
தொழிலில் புதிய நண்பர்கள் இணைஞ்சு பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. பணியாளர்களின் தொல்லை அகலும். பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசியை பொறுத்தவரை 2, 7 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவது நன்மை தான். குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தன உறவு திருப்தி தரும். உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி அனுகூலம் தரும். அயல்நாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தமாக ஏதேனும் தொழில் செஞ்சீங்கன்னா தொழிலை விரிவு செய்யும் சிந்தனை அதிகரிக்கும். மேலும் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவீங்க. கலைஞர்களுக்கு வெற்றி பாதையில் செல்லும் வாய்ப்பு கிட்டும். மாணவியர்களுக்கு போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்கள் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜனவரி 22, 23, 24, 28, 29, பிப்ரவரி 3, 4, 5, 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாத தொடக்கத்தில் புதன் செவ்வாய் சேர்க்கையும் சூரியன் மகரத்துலேயும் சனி கும்பத்துலேயும் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால் மேலும் குருவின் 7ஆம் பார்வை கிடைக்குது. இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பல வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களில் குடும்பத்தில் சச்சரவுகள் மற்றும் மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உறவுகளிடமிருந்து விரும்பத்தகாத சில செய்திகளை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களின் சில முக்கிய பொருட்கள் திருடப்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது. மேலும் மத்திய மாநில அரசு தொடர்பான வேலையில் இருந்தீங்கன்னா பணிகளில் சற்று தாமதம் ஏற்படுது. உங்களின் குடும்பம் பணியிடத்தில் சில சவால்கள் இருந்த பொழுதும் உங்கள் வெற்றி சிறப்பாக கிடைக்க பெறுவீங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் சிறப்பாக சிந்திப்பதும் அவசியம். நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களும் செயல்படுவதால் நன்மை உண்டாகும். இதுவரை இந்த பதிவில் 2024ஆம் வருடத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.